Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விற்ற நபர் சிக்கினார். புதுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகளை ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்த கோவிந்தராஜ் என்பவர் சிக்கினார். அடித்தட்டு மக்களின் வாழ்வு சீரழிவதை தடுக்க புரட்சி தலைவி அம்மாவால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் விடியா திமுக ஆட்சியில் படு ஜோராக விற்கப்படுவதாக கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வாய்ப்பாடி ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அவ்வழியாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே சுரங்கப்பாதையில் மழை பெய்யும் போதெல்லாம் தண்ணீர் தேங்குவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பெருந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பெய்த மழையால் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தவும் இதற்கு நிரந்தர தீர்வு காணவும் விடியா திமுக அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனைச் சாவடியில் போதை ஆசாமி ஒருவர் மாவட்ட எஸ்பியிடமே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட காரில் வந்த 5 பேரும் மது போதையில் இருந்ததும் மது பாட்டில்களை கடத்தி வந்ததும் கண்டறியப்பட்டது. இது குறித்து கேள்வி எழுப்பிய மாவட்ட எஸ்பியிடம் தனது தந்தை ஆட்சியரின் PA எனவும் தனது காரையே சோதனை செய்கிறீர்களா எனவும் போதை ஆசாமி ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 5 பேரும் பிடிபட்டனர். சேலத்தில் 1 மணி நேர மழைக்கே சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீரில் பல வாகன ஓட்டிகள் தடுமாறி கீழே விழுந்தனர். சூரமங்கலம் மத்திய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் குண்டும் குழியுமான சாலையில் பள்ளம் மேடுகளை அறியாமல் சென்ற வாகன ஓட்டிகள் பலரும் தடுமாறி விழுந்தனர். சாலைகளையும் முறையாக பராமரிக்காமல் மழைநீர் வடிகால் வசதிகளையும் ஏற்படுத்தாமல் வெறுமனே கணக்கு எழுதி மக்கள் வரி பணத்தை வாரி சுருட்டும் விடியா மாநகராட்சிக்கு கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது. சென்னை பழைய வண்ணார்பேட்டையில் தீபாவளி பண்டிகை இறுதி நேர விற்பனை களை கட்டியது. MC சாலையில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் ஜவுளிகள் மட்டுமில்லாமல் மற்ற அலங்கார பொருட்கள் விற்பனையும் களை கட்டியது. அதே சமயம் கூட்டத்தை முறைப்படுத்த விடியா அரசு தவறியதால் வாகனங்களை நிறுத்தக்கூட இடம் இல்லாமல் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். புதுச்சேரியில் உள்ள சண்டே மார்க்கெட்டில் தீபாவளி இறுதிக்கட்ட விற்பனை களை கட்டியது. சண்டே மார்க்கெட் பகுதியில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து வந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க அதிக அளவில் குவிந்தனர். அதிக அளவில் வியாபாரம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மயிலாடுதுறையில் இறுதிக்கட்ட தீபாவளி விற்பனை களை கட்டியது. நகரின் முக்கிய கடை வீதிகளான பெரிய கடை வீதி, மணிக்கூண்டு, துலாக்கட்டம், நம்பர் 2 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் பெரிய கடைகள் மட்டுமின்றி சாலையோர கடைகளிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் புத்தாடைகள், பட்டாசுகள், இனிப்பு, கார விற்பனை அமோகமாக நடந்தது. அதே சமயம் நகரின் போக்குவரத்து மையமான ரயில்வே மேம்பாலம் மூடப்பட்டுள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் கடும் அவதியடைந்தனர். நெல்லையில் தீபாவளி பண்டிகைக்கான இறுதிக்கட்ட விற்பனை சுறுசுறுப்பாக நடைபெற்றது. பெரிய பெரிய ஜவுளி கடைகள் மட்டுமல்லாது சாலையோர கடைகளிலும் பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டினர். மாநகரின் மையப்பகுதியான டவுன் வடக்கு ரத வீதியில் உள்ள கடைகளிலும் வண்ணார்பேட்டையிலும் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்க பெரும் மக்கள் கூட்டம் காணப்பட்டதால் விற்பனை களை கட்டியது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து 1 கிலோ மல்லி 2500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தோவாளை மலர் சந்தையில் ஏராளமான பூக்கள் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனையானது. அதன்படி 1 கிலோ மல்லிகை 2500க்கும், 1 கிலோ பிச்சிப்பூ 1550க்கும், 1 கிலோ முல்லை 1500க்கும் விற்பனையானது.